தம்பி அப்படி பின்னாடி போங்க அப்படி போங்க போங்க போங்க. கொஞ்சம் அப்படியே கேப் விட்டுருக்கீங்க. அப்பதான் அப்படியா அண்ணா வரவன சொல்லு கிட்டுங்க. பின்னாடி வா பின்னாடி வா. பாத்து நான் பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வா பின்னாடி வா. முன்னாள் துணைத் தலைவருமான திரு பால் என்கிற பாலசுப்ரமணியம் அவர்களே மற்றும் வருகின்றிருக்கின்ற கழக நிர்வாகிகளை மற்றும் வருகின்றிருக்கின்ற நம்முடைய சிபிஎம் தோழர்களே மற்றும் இந்த ஊர் பொதுமக்களே சான்றோர்களே பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த சான்றோர்களே உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய ஆங்கில புத்தாண்டு சமயத்தில் பிறந்தது. அந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நம்முடைய தமிழர் திருநாளாம் தை திருநாள் நேற்றைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகையாகவும் நேற்றைக்கு நம்முடைய வீட்டிலே வாசப்பொங்கல் என்கிற வகையில் பொங்கல் வைத்தோம். அந்த பொங்கல் திருநாள் தை 1ஆம் தேதி முன்னிட்டு இறைவனை நம்முடைய சூரிய கடவுளை வரவேற்கின்ற வகையில் அந்த நேற்று வீட்டு வாசலில் பொங்கல் வைத்து சூரியனை வரவேற்றோம். அதேபோல் இன்றைக்கு உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடையில் குறிப்பாக மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கல் என்கிற வகையில் இன்றைக்கு நாம் 3வது நாள் நிகழ்ச்சியாகவும் நாளை காணும் பொங்கலாகவும் நடைபெறுவதை விட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மதத்தை கடந்து ஜாதியை கடந்து ஏழை பணக்காரன்கிற சூழ்நிலையை கடந்து இன்றைக்கு நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற வகையில் இந்த விழாக்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஒற்றுமையாக இருந்து அதே நேரத்தில் ஒரு விழா என்பது இந்த ஒற்றுமையை முக்கியமாக ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் அதே போல் நம்முடைய உள்ளத்தில் புது எண்ணங்கள் உருவாவதற்கும் ஒரு வாய்ப்பாக தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இதை பயன்படுத்தினார்கள். அந்த வகையிலும் இன்றைக்கு நம்மை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலையாக கருதி அதே நேரத்தில் இந்த விளையாட்டுப் போட்டிகளாம் சிறப்பாக நடந்து முறையாக இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் இது போன்ற நிகழ்ச்சியின் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலும் இந்த வர இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு மே திங்கள் பொறுப்பேற்றார். அந்த காலகட்டம் என்பது அன்றைய கொரோனா காலகட்டம். எனவே அதையிலே பொறுப்பேற்று ஒரு கெட்டான நேரத்தில் பொறுப்பேற்று
தனக்கு இருக்கின்ற அரசியல் அனுபவத்தின் காரணமாக சிறப்பான திட்டங்களை இன்று வரை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கான ஒரு ஆட்சியாக, பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு அரசு டவுன் பஸ்ஸில் கட்டணமில்லாத பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வகையில் 1000 ரூபாய், அதே நேரத்தில் 5 பவுன் வரை நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வரும்போது உருவாக்கப்பட்டது. அந்த குழுவுடைய கடன்கள் தள்ளுபடி. அதேபோல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்றைக்கு மாத உதவித்தொகை கல்லூரிக்கு போகிற பொழுது இப்படி எண்ணற்ற திட்டங்கள். காலை சிற்றுண்டி திட்டம் பள்ளியில் இப்பொழுது பொங்கலுக்கு ரூபாய் 3000 ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த இதெல்லாம் வழங்கி இன்றைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் உருவாதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டு நம்முடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் நம்முடைய தமிழர் தினம், தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி அனைவரும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து நம்முடைய திருவிழாக்களை மேலும் இன்னும் சிறந்த நேரத்தில் பொருத்தமாக நேரத்தில் வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.